நம்மளுக்கு முன்னாடி பிறந்தவங்கள தான் நம்ம முன்னோர்கள்னு சொல்கிறோம். நம்மளுக்கு அப்புறம் பிறந்தவங்கள அது மாதிரி சொல்கிறது இல்லை. ஏன்னா உண்மையிலேயே அவங்க அந்த மாதிரி யோசிச்சாங்க. எதிர்வரும் உலகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீரை உருவாக்குவதற்காகவும் நீரை சேமிப்பதற்காகவும் பூமியில் உள்ள எல்லா உயிர்களையும் பாதுகாப்பாக வாழ வேண்டும். எல்லா உயிரும் எப்படி பாதுகாப்பாக வாழணும்? பூமியில் உசுரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மிக முக்கியமான பொருள். காற்று இருக்கும், நெருப்பு இருக்கும், சூரிய ஒளி இருக்கும், மண் இருக்கும், ஸ்பேஸும் இருக்கும், வானம் இருக்கும். ஒன்றே ஒன்று இல்லைன்னா விதை முளைக்காது. தண்ணீர் இல்லைன்னா பூமியில் எந்த உயிரும் இல்லை. உணவெனப்படுவது நீருடைய நிலைமை அப்படிங்கிறது தொல்காப்பியம். நீரும் நிலமும் சேர்ந்த இடத்துல தான் உணவுங்கிற ஒன்றே உருவாகுது. உணவுங்கிற ஒன்று உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாக இருக்காது. கருவுக்குள்ள பசி இல்லைன்னா நம்ம பிறந்திருக்கவே மாட்டோம்.